மக்களை இது பாருங்கள். இது வந்து சேலம் மாவட்டம் பூவனூர் கிராமம் தாதனூர் அப்படிங்கிற ஊரில் ஒட்டி இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி தான், இந்த மலை தான் சேர்வராயன் மலை. ஒட்டி இருக்கிற இதுதான் இந்த சேர்வராயன் மலை. பாருங்கள், இது போயிட்டுருக்கு. இது ஏற்காட்டுக்கு இந்த வழியிலையும் வர்றதுக்கு பின்னாடி, அதாவது ஏற்காட்டுக்கு போகிற மெயின் வழி அது வேறு, சேலம் டவுன்லேருந்து வர வழி வேறு. இந்த வழி பின்னாடிந்து ஒரு வழி வரும், அந்த வழிங்க இது. சரிங்க, இப்போ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து மலை இருக்குங்களா, இந்த மலை இருக்குது. இந்த மலையை இருக்கிற இடத்துல மண் வெட்டியிருக்குங்களா, அந்த வெட்டின இடத்துலேருந்து கீழே இருக்கிறதெல்லாம் வேறு ஒரு பட்டா இடம். அந்த பட்டா இடத்த வீட்டு மனை நிலம் விற்கிறேன்னு சொல்லி வீட்டு மனை நிலம் போடுறோம், வீட்டு மனை பிளாட்டு போடுறோன்னு சொல்லி இங்கே பிளாட்டு போட்டு இருக்கிற இந்த திருச்செங்கோடு, அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கிற ஸ்ரீ வேல்முருகன் ரியல் எஸ்டேட்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம்னா அவங்க ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரங்க, அவ்வளோதான். வேல்முருகன் ரியல் எஸ்டேட்டு, அதனுடைய ஓனர் வந்து கோல்டன் கார்ஸ் ரவிங்கிறவன். அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கூட, ஈஸ்வரமூர்த்தி, முருகையன் அப்படிங்கிற 2 பேர். அவங்க சும்மா பேருக்கு கூட வச்சுக்கிட்டு, இவன் தான் முக்கியமான ஆள், முக்கிய புள்ளி யாருன்னா அந்த கோல்டன் கார்ஸ் ரவி. அவர் தாங்க வந்துட்டு என்னன்னா அந்த ஸ்ரீ வேல்முருகன் ரியல் எஸ்டேட்டோட எம்டி. மக்கள்கிட்டலாம் தவணை முறையில் நான் தவணை முறை திட்டத்தில் நிலம் தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு இந்த இடத்தெல்லாம் கொடுக்காம ஏமாற்றிட்டு வரவர். பல லட்சக்கணக்கான பேர்த்திட்ட என்கிட்ட கொடுக்கல. இப்போ அது ஒரு விஷயம், அது பெரிய விஷயங்க. அது ஒரு மக்கள் மத்தியில் மக்கள் எல்லாம் புகார் கொடுத்தோம், அது மேலே சரியான நடவடிக்கை இல்லை, மக்களுக்கு கிடைக்கல. எத்தனையோ பலாயிரம் கோடி மக்கள் பணம் போயிடுச்சுங்கிறது தனிங்க. அவங்க நிலம் பல இடத்துல பிளாட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் இது ஒரு சின்ன பிட் இடம் அப்படிங்கிறது, இது ஒரு சின்ன பிட் இடம். இந்த இடத்துல நடந்த ஒரு குற்றம் என்னென்னா, மலை இருக்குங்களா, இந்த மலையை ஒட்டி பாருங்கள் ஒரு இடம் இருக்கா, மலையிலேருந்து டக்குன்னு பாருங்கள் ஒரு 20 அடி உயரத்துக்கு பள்ளம் டக்குன்னு இறங்குது. மண்ணை வெட்டியிருக்காங்க. இயற்கையான மலைப்பகுதியை சுரண்டக்கூடாது, மலையை சுரண்டக்கூடாதுங்கிறது சட்டம். அந்த மலையை சுரண்டுறது சட்ட விரோதம். இப்போ வந்து 2010, 11, 12 இந்த மலையை சுரண்டிட்டாங்க. ஆனால் இது மேலே அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பாருங்கள், அப்படியே பாருங்கள், இப்போ மரம் மறைச்சிருச்சு. அப்புறம் அப்படியே பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எவ்வளோ உயரத்தில் இந்த மலை இருக்குது. அந்த மலையிலேருந்து பாருங்கள் எவ்வளோ உயரம் வெட்டி எடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோலாம் உயரத்துக்கு வெட்டி எடுத்துட்டாங்க. பாருங்கள், இதோ இவ்வளோ ஒரு இடத்த வெட்டி எடுத்துகிட்டு சரிச்சிருக்காங்க. 20 அடி உயரத்தை மண்ணை வெட்டி எடுத்து கீழே சமதளம் மாதிரி ஒரு இடத்த, அது மேடு மல்லம் குழிங்குண்டுமா கீழே இருக்குது. இது பிளாட்டுங்கிறத பேருக்கு மேடு மல்லம் குழிங்குண்டுமா இருக்குது. இந்த இடத்த வந்து பிளாட்டே போட முடியாதுங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிற இடம். பேருக்காக நான் மாதிரி இடத்த நானும் தான் வாங்கி வச்சுருக்கிறேன், கொடுக்க போகிறேன்னு ஏமாத்துறதுக்காக செஞ்ச இடம். அது வேறு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மலையை சரிச்சிட்டாங்க. மலை இப்படி வெட்டினதுக்காக அரசாங்கம் இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா எடுக்காத தெரியல. இப்போ இருக்கிற இந்த திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இது மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து செய்வாராங்கிறது தெரியல. அதே மாதிரி இதில் பணம் கட்டி ஏமாந்த மக்களுக்கெல்லாம் அவனுடைய சொத்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த சொத்தை எல்லாத்தையும் ஜப்தி செஞ்சு அவங்கவுங்களுக்கு வீட்டு மனை வாங்கி கொடுக்கணும். இது குடியிருப்பு பகுதிக்கு உண்டான வீட்டு மனை இல்லை. பாருங்கள், அந்த மலைக்கு கீழே திடீர்னு எதுவுமே இல்லைங்க, ஊரே இல்லை, வெறும் மலையே தான். மலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ஒரு இடத்த வாங்கி விட்டு, இது தான் உங்களுக்கு தரேன், இதை தான் தருவேன் அப்படின்ட்டான். ஆனால் காமிச்சது மெயின் ரோட்டில் காமிச்ச இடத்துல பிரைவேட் ஆளுங்களுக்கு, வெளியாளுங்களுக்கு, புதுசாக புது ஆளுங்களுக்கெல்லாம் விலைக்கு நேரடி விலைக்கு விற்றுட்டு ஆனால் அந்த இடத்த தராமல் இந்த இடத்த ஒரு பிட்டான இந்த மாதிரி இடம், இதே மாதிரி பல இடம் இருக்குது. பல இடத்து இது மாதிரி மண்ணை வெட்டி சரிச்சிருக்கிறான். அது மேலே கேஸ் நான் போட்டதை கேள்விப்பட்டேன். இது மேலே இன்னும் கேஸ் போடலை. கேஸ் போடாமல் இருந்தால் உடனடியாக இந்த தமிழக அரசு இது மேலே, இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்து மேலே
பாருங்க, இது எந்த இடம் கரெக்டாக சொன்னால் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். சேலம் மாவட்டம் பூவனூர் கிராமம், சேலம் மாவட்டம் பூவனூர் கிராமம், தாதனூர் ஒட்டியுள்ள தாதனூரில் உள்ள சேர்வராயன் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியை வெட்டிட்டாங்க. வெட்டினவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதுதாங்க எங்கள் கோரிக்கை. ஊர் மக்களோட கோரிக்கை இதுதான். ரொம்ப நன்றி, வணக்கம்.